அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூலில் பாயிரவியலில் மாணாக்கர் ஆகாதவர்களோட இயல்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 15 இயல்புகள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நூற்பா 39 களி மடி மானி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயில்வோன் மந்தன் 90க்கு அஞ்சி தடுமாறு உளத்தன் தருகனன் பாவி படிரன் இன்னோர்க்கு பகரார் நூலே. நூற்பா 39 என்ன சொல்லுதுன்னா, களி மடி மானி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயில்வோன் மந்தன் 90க்கு அஞ்சி தடுமாறு உளத்தன் தருகனன் பாவி படிரன் இன்னோர்க்கு பகரார் நூலே. இப்போ இதற்கான விளக்கம் பார்த்தோன்னா, களி அப்படின்னா கல் குடிப்பவன், மடினா சோம்பல் சோம்பேறி, மானி அப்படின்னா பெரியோரை மதிக்காதவன், மானியோட பொருள் பெரியோரை மதிக்காதவன், காமினா காமுகன், கல்வன் அப்படின்னா திருடன், கல்வனுக்கு பொருள் திருடன், பிணியன் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவன், ஏழை அப்படின்னா மிகுந்த வறுமையாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஏழை, பிணக்கன் அப்படின்னா மாறுபட்டு பேசுகிறவங்க, இப்போ ஒரு கருத்து அதுக்கப்புறம் ஒரு கருத்து அந்த மாதிரி மாறுபட்டு பேசுகிறவங்க தான் பிணக்கன், சினத்தன் அப்படின்னா கோபக்காரன், துயில்வோன் அப்படின்னா எப்பொழுதும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க தான் துயில்வோன், மந்தன் அப்படின்னா அறிவு கூர்மை இல்லாமல் இருக்கிறது, அறிவு கூர்மை அற்றவன், 90க்கு அஞ்சி தடுமாறு உளத்தன், நிறையா நூல்களை பார்த்து பயப்படுறவங்க அவங்க தான் 90க்கு அஞ்சி தடுமாறு உளத்தன், பழைய நூல்களை கண்டு மனம் தடுமாறுபவன் தான் 90க்கு அஞ்சி தடுமாறு உளத்தன், தருகனன் அப்படின்னா தான் அப்படிங்கிற வீரம், தான் வீரன் அப்படிங்கிற அகந்தை கொண்டவங்க தான் தருகனன், பாவி அப்படின்னா பாவத்தொழில் செய்கிறவங்க, படிரன் அப்படின்னா பொய் பேசுபவன், இவங்க எல்லாருக்குமே ஆசிரியர் நூலை கற்றுக் கொடுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே மாணாக்கர் ஆகாதவங்க, இவங்களுக்கு ஆசிரியர் நூலை கற்றுக் கொடுக்கக்கூடாது. யாருக்குன்னு பார்த்தோம்னா, கல் குடிக்கிறவங்களுக்கு, சோம்பேறி, பெரியோரை மதிக்காதவர்கள், காமுகன், திருடன், நோய்வாய்ப்பட்டவன், மிகுந்த வறுமையுடையவன், மாறுபட்டு பேசுகிறவங்க, கோபக்காரங்க, எப்பயுமே தூங்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு, அறிவு கூர்மை இல்லாதவங்களுக்கு, பழைய நூல்களை கண்டு மனம் தடுமாறுபவன், தான் அப்படிங்கிற வீரம் கொண்டவன், பாவத்தொழில் செய்கிறவங்க, பொய் பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆசிரியர் நூலை கற்றுக் கொடுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாடம் கேட்கும் முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். பாடம் கேட்கும் முறைகள் மொத்தம் 11. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் இடத்துல போய் எந்த மாதிரிலாம் பாடத்தை கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான நூற்பா தான் 40வது நூற்பாவாக கொடுத்துருக்காங்க. தான் ஆசிரியரிடத்து மாணவன் நூலை கற்றுக்கொள்கின்ற முறையே பாடம் கேட்கும் முறையாகும். இதனை பொது பாயிரம் கோடர் கூற்றென கூறுகிறது. இதுவே ஆசிரியர் பாடம் சொல்லித்தரத என்ன சொல்லியிருக்காங்க, நுவல்வோன் அப்படின்னும், மாணாக்கர் பாடம் கேட்கறத அப்படின்னா ஏற்றுக்கொள்வோன் கொள்வோன் அப்படின்னும், அதுவே பாடம் கேட்கும் முறையை கோடர் கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னூலார் ஆசிரியரை பாடம் சொல்லித்தர ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நுவல்வோன் அப்படின்னும், பாடம் கற்றுக்கிற மாணவரை கொள்வோன் அப்படின்னும், அதுவே பாடம் சொல்லித்தர முறையை கோடர் கூற்று அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்லியிருக்காரு. 40வது நூற்பால பாடம் கேட்கும் முறைக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு. கோடன் மரபே கூறும் காலை பொழுதோடு சென்றே வழிபடல் முனியான் குணத்தோடு பழகி அவன் குறிப்பிற் சார்ந்து இரு என இருந்து சொல் என சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி சித்திர பாவையின் அத்தக அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போயென போதல் என்மனார் புலவர். மொத்தம் 11 இயல்பு இருக்குது. பாடம் கேட்கிற முறையில் மொத்தம் 11 முறை இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, கோடன் மரபே கூறும் காலை பொழுதோடு சென்று வழிபடல் முனியான் குணத்தோடு பழகி அவன் குறிப்பிற் சார்ந்து இரு என இருந்து சொல் என சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி சித்திர பாவையின் அத்தக அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போயென போதல் என்மனார் புலவர். மொத்தம் 11 முறை சொல்லியிருக்காரு பாடம் கேட்கும் முறை.
அதில் ஃபஸ்ட்டு கோடன் மரபே கூறும் காலை பொழுதோடு அப்படின்னா பாடம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்க சொல்கிற டைமுக்கு போயிடணும், காலை பொழுதோடு நேரமாக போய் படிக்க போயிடணும். கோடன் மரபு என்ன சொல்லியிருக்காங்க, கோடர் கூற்று அப்படின்னா பாடம் கேட்குற முறை காலை பொழுதோடு சென்று நேரமாக எழுந்து கிளம்பி போடணும். அதான் தக்க காலத்தில் பாடம் படிக்கிற காலம் எதுனா காலை பொழுது. அந்த காலை பொழுதில் பாடம் கேட்க செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வழிபடல் முனியான் அப்படின்னா ஆசிரியனை விருப்பமுடன் வழிபட வேண்டும். வழிபட முனியான்னா யார், ஆசிரியர். அவங்கள எப்படி விருப்பமுடன் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணத்தோடு பழகி அப்படின்னா ஆசிரியரோட குணம் அறிந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பழகணும். அவன் குறிப்பிற் சார்ந்த அப்படின்னா ஆசிரியரோட குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். அவன் குறிப்பிற் சார்ந்த அப்படின்னா ஆசிரியரோட குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். இரு என இருந்து, ஆசிரியர் இப்போ உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காரணும், எந்திரின்னு சொன்னால் எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ இரு அப்படின்னு சொன்னால் இருக்கணும். அமர் என்று கூறிய பின்னரே அமர வேண்டும். ஒரு ஆசிரியரை பார்த்து ஆசிரியர் மாணவர்கிட்ட நீ இங்கே அமர் அப்படின்னு சொன்னால் தான் உட்கார வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல் என சொல்லி, இப்போ நேற்று நடத்தின பாடத்தை இப்போ சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லணும், கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கணும். பழைய பாடங்களை சொல் என்றவுடன் சொல்ல வேண்டும். பருகுவன் அண்ணா ஆர்வத்தன் ஆகி, பருகுவன் அண்ணா ஆர்வத்தன் ஆகி அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம கையில் தண்ணி கிடைச்ச உடனே எவ்வளோ வேகமாக குடிப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஆசிரியர்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்கும் அவ்வளோ விருப்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகுந்த தாகம் உள்ளவன் நீரை பருக துடிப்பது போல விருப்பத்துடன் பாடம் கேட்க வேண்டும். சித்திர பாவையின் அத்தக அடங்கி அப்படின்னா ஆசிரியர் பாடம் சொல்லி தரும்போது ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ புகைப்படம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வச்ச இடத்துல மனிதனாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா அது அசையாமல் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மாணவனும் அசைவற்று இருக்கின்ற சித்திரம் போல அடக்கமுடன் பாடம் கேட்க வேண்டும். செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை அப்படின்னா இப்போ பாடம் நடத்தும்போது நம்ம என்ன பண்ணால் செவிய வாயாகவும் நெஞ்சை கலனாகவும், இப்போ தண்ணி டப்பா இருக்குன்னா தண்ணி ஊற்றுனா அது வாங்கிக்கும். அதே மாதிரி ஆசிரியர் நடத்துகிறத நம்ம அப்படியே சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவியை வாயாகவும் நெஞ்சை கொள்ளுமிடமாகவும் கொண்டு பாடம் கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கேட்டு அவை விடாது உலர்த்து அமைத்து, ஆசிரியர் நடத்தினதெல்லாம் கேட்டுட்டு அதையெல்லாம் நம்ம உடனே மறந்துடக்கூடாது, அதை திருப்பி பார்த்து நம்ம சேமித்து வைக்கணும், அதான் சொல்லியிருக்காங்க. மனத்தில் நிறைத்து கொள்ள வேண்டும். 11வது போய் என போதல். அதுக்கப்புறம் ஆசிரியர் இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாதான் கிளம்பணும். ஆசிரியர் போய் வா என்று சொன்ன பின்னரே கற்கும் அவ்விடத்தை விட்டு மாணவன் அகல வேண்டும். இதுதான் பாடம் கேட்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நூல் பயிலும் முறை. நூல் ஒரு மாணவன் எப்படிலாம் பாடம் படிக்கலாம் அப்படிங்கிறத 7 முறைகளில் சொல்லியிருக்காங்க நன்னூலார். அது பார்த்தோன்னா மாணவர் நூலை பயிலும்போது பின்பற்ற வேண்டிய கடமைகளை கூறுவது நூல் பயிலும் முறை. இது வரைக்கும் பாடம் நடத்தும் போது எப்படிலாம் ஒரு மாணவன் இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது நடத்தி முடித்ததுக்கப்புறம் அதை படிக்கும்போது எப்படிலாம் ஒரு மாணவன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நன்னூலார் சொல்லியிருக்காரு. இவ்வாறு செய்வதால் மாணாக்கர் நிறைப்புலைமை பெறுவர், நல்லா அவங்களுக்கு நிறைய அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 41வது நூற்பால நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கு அறிதல். நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கு அறிதல். பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்தவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல், வினாதல், வினாயவை விடுத்தல் என்று இவை கடனா கொளின் மடம் நனி இகக்கும். அதாவது நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கு அறிதல். பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்தவை அமைவர கேட்டல், அம்மாண்பு உடையோர் தம்மொடு பயிரல், வினாதல், வினாயவை விடுத்தல் என்று இவை கடனா கொளினே மடம் நனி ஈகக்கும். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கு அறிதல் அப்படின்னா நூலை கற்கும் மாணவன் உலக வழக்கையும் செய்யுள் வழக்கையும் அறியணும். நுவலின் வழக்கு என்னென்னா உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மாணவன் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது பாடம் போற்றல். மூல பாடத்தை உயர்வாக போற்றி பலகாலும் சிந்தித்தல். பாடம் போற்றல் அப்படின்னா ஆசிரியர் நடத்தின பாடத்தை நம்ம படிக்கும்போது அதை பற்றி அதோட மூல பாடத்தை பற்றி
யோசிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. கேட்டவை நினைத்தல், கேட்ட பாடத்தை நினைத்து பார்த்தல். இப்போ ஆசிரியர் ஒரு பாடம் நடத்தும்போது நம்ம கேட்டோம் இல்லையா, அதை திருப்பியும் நினச்சி பார்க்கணும். ஆசார் சார்ந்தவை அமைவர கேட்டல், மீண்டும் ஆசிரியனிடம் சென்று கேட்டவற்றை குறைதீர பதியும்படி கேட்டல். இப்போ மறந்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் போய் ஆசிரியர்கிட்ட மீண்டும் சொல்லித்தர சொல்லி கேட்டு நம்மளுக்கு என்ன மறந்துச்சோ அதை மனசில் பதிகிற மாதிரி படிக்கணும். அதுதான் ஆசார் சார்ந்தவை அமைவர கேட்டல். அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல், எப்போதும் கல்வியை பற்றி பேசும் மாணவர்களிடம் பேசுதல். இப்போ நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கோம். அப்போ நம்ம இன்னும் நம்ம கூடயே படிக்கிறவங்க கூட சேர்ந்து படிக்கணும், விளையாடவங்க கூட சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளும் விளையாட போயிடுவோம். அம்மாண்புடையார்னா நம்மளோட கருத்தோட ஒருத்தவங்க கூட போயிட்டு நாம்ளும் படிக்கணும். எப்போதும் கல்வியை பற்றி பேசும் மாணவர்களிடம் பழகுதல். அடுத்ததா வினாதல். வினாதல் அப்படின்னா தன் ஐயத்தை பிறரிடம் கூறி தெளிவு பெறுதல். 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க டவுட்டு கிளியர் ஆயிடும். அதான் தன் ஐயத்தை பிறரிடம் கூறி தெளிவு பெறுதல் வினாதல். வினாயாவை அடுத்தல் அப்படின்னா பிறரது ஐயத்தை தெளிவுபடுத்தல். நம்மளுக்கு இருக்க டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு டவுட் இருந்தால் நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாமே மாணவன் தனக்குரிய